3 5 பெட்டிகள் வரை மிக கடுமையான முறையில் சேதமடைந்திருக்கும் என்பதாகத்தான் சொல்லப்படுகின்றது. திரையில் பார்ப்பது போலதான் மிக மோசமான முறையில் அந்த ரயில் என்பது சேதமடைந்திருப்பதை பார்க்க முடிகிறது. சரக்கு ரயிலுடைய அவ்வளவு பெரிய என்ஜின் பயணிகள் ரயிலின் மீது மோதி கடுமையான சேதத்தை ஏற்படுத்தியிருப்பதையும் பார்க்க முடிகின்றது. அது ஒன்றுடன் ஒன்று பிணைந்திருப்பது போன்ற இருப்பதால் உள்ள எத்தனை பேர் சிக்கி இருக்கிறார்கள் போன்றவை எல்லாம் ஏனென்றால் வெல்டிங் வைத்து பிறகு அப்புறப்படுத்தி அது பெரும் பணியாக இருக்கும். முதலில் எவ்வளவு பேரை விரைவாக காப்பாற்ற முடியுமோ அந்த வேலைகள் என்பதுதான் இருக்கும். ஒரு 600 பேர் வரை இந்த ரயிலில் பயணித்திருக்கலாம் என்பதாக சொல்லப்படுகிறது. இன்னும் மீண்டும் சொல்வதுதான், இன்னும் அதிகாரப்பூர்வமாக எந்த விதமான தகவலும் தெரிவிக்கப்படவில்லை. உயிர் சேதங்கள் குறித்தோ பொருள் சேதங்கள் குறித்தோ எத்தனை பேர் சிக்கி இருக்கிறார்கள், எந்தெந்த மாநிலங்களைச் சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள், தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் யாரேனும் இருக்கிறார்களா,